கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் கடந்து வந்து தேவ நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்ததான சபை போதகர் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஸ்தோத்திரம், இந்த சபையில் வைத்து என்னை உருவாக்கின என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி பலிகளை செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். செய்திக்கு ஆதாரமாக ஒரு வேத வசனத்தை நம்ம வாசித்து தொடர்ந்து ஸ்தோத்திரம் சாட்சியின் வழியாக இந்த செய்திகளை நம்ம கேட்க போகிறோம். ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதவசனம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஸ்தோத்திரம். இந்த வசனத்திற்கு இணங்க செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னா, கிறிஸ்துவினுடையவர்கள் என்கிறதான தலைப்பில் இருந்து தான் இன்றைக்கு நம்ம செய்திகளை கேட்க போகிறோம். கிறிஸ்துவின் உடையவர் என்கிற தலைப்பில் இருந்து சுருக்கமாக ஒரு 10 காரியங்கள், அதாவது கிறிஸ்துவை உடையவர்கள் எப்பேற்பட்ட குணாதிசயங்களை கொண்டிருக்க வேண்டும் என்கிறதான விஷயத்தில் ஒரு 10 காரியங்களை நம்ம சுருக்கமாக நியமிக்கப்பட்ட நேரத்திற்குள்ளாக நம்ம பார்க்க போகிறோம். சோத்திரம். இந்த வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் நாம் ஒரு விசை கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியா. கர்த்தாவே, எங்களோடு பேசுங்கப்பா, எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த வேலையில் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் அப்பா அந்த செய்தியின் வேலைக்காக நாங்கள் வருகிறோம். வார்த்தையோடு எங்களோடு பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் அடியேனை மறைத்து சபைக்கு என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ அதை நீர் பேசுவீராக. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நேரத்தில் சில சாட்சிகளின் வழியாக தொடர்ந்து அடுத்த செய்தியின் பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஸ்தோத்திரம். முதலாவதாக ரட்சிக்கப்பட்டதான காரியங்களை சுருக்கமாக நான் சாட்சியாக அறிவிக்க விரும்புகிறேன். என்னுடைய சொந்த ஊர் என்ன அப்படின்னா தென்காசி மாவட்டம். தென்காசியில் தான் பிறந்தேன். இப்போது என்னுடைய ஃபேமிலி எல்லாம் தென்காசியில் தான் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் நான் பிறக்கிறதற்கு முன்பாக என்னுடைய குடும்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு குடும்பமாகத்தான் இருந்துச்சு. ஸ்தோத்திரம். அந்த சூழ்நிலைகளில் பார்க்கும் பொழுது குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஸ்தோத்திரம். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா எங்கள் அப்பா அம்மாவு கூட எந்த ஒரு ஐக்கியமுமே இல்லை. அடிக்கடி பிரச்சனைகள், போராட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கோச்சிக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறதான அந்த காரியங்கள் எல்லாம் இருந்துச்சு. இப்பேற்பட்டதான சூழ்நிலைகளில் ஸ்தோத்திரம் திருமணமாகி 5 வருடங்கள் கழித்து தான் நான் பிறந்தேன். திருமணமாகி 5 வருடங்கள் கழித்து தான் நான் பிறந்தேன். இந்த 5 வருடங்களிலையும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்தோத்திரம் வீட்டில் ரொம்ப மன வருத்தமாக இருந்தாங்க. குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தமாக இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் தான் எங்களுடைய தெருவில் வந்து எங்களுடைய ஸ்ட்ரீட்டில் ஒரு சுவிசேஷ ஊழியர் கடந்து வந்து தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க. என்ன வார்த்தை அப்படின்னா, ஸ்தோத்திரம், உனக்கு ஆண்டவர் வந்து, அதாவது என்னுடைய தாயாரை பார்த்து சொன்னாங்க, உனக்கு ஆண்டவர் 2 ஆண் குழந்தைகள் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. இந்த 2 ஆண் குழந்தைகளில் முதலாவது பிறந்த மகனை நீ ஊழியத்துக்கு தான் ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அம்மாவுக்கு ஸ்தோத்திரம் அந்த சுவிசேஷ ஊழியர் சொல்கிறதான வார்த்தைகள் அதிகமாக புரியலை. இருந்தாலும் ஒரு ஆறுதலாக இருந்துச்சு அந்த டைமிங்கில். ஏன்னா குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலையில், ஏன்னா ரட்சிக்கப்படலை, அதனால் கிறிஸ்துவை அறியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவங்க சொன்னதான விஷயம் புரியலை, பட் ஆறுதலாக இருந்துச்சு. இப்போது அவங்க சொன்னது போலவே ஒரு 5 வருடங்கள் கழித்து ஸ்தோத்திரம் ஒரு ஆண் குழந்தை வந்து ஆண்டவர் கொடுத்தாரு. அடியேனை கர்த்தர் கொடுத்தாரு. ஸ்தோத்திரம். கொடுக்கும்போது அம்மாவுக்கு ஒரு விசுவாசம் வந்துச்சு, ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இந்த மாதிரி அந்த சுவிசேஷ ஊழியர் சொன்னது போலவே ஸ்தோத்திரம் ஒரு ஆண் குழந்தை என்ன செஞ்சிச்சு, எனக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிறதான ஒரு நம்பிக்கை கொஞ்சம் வந்துச்சு. அடுத்து ஒரு 1.5 வருடம் கழித்து எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான். ஸ்தோத்திரம். 1.5 வருடம் கழித்து அவன் பிறந்தான். ஸ்தோத்திரம். இப்படியாக 2 ஆண் குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறமா ஸ்தோத்திரம் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அடுத்து குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா ஸ்தோத்திரம் ஒன்று குழந்தை மறிக்கும், எல்லாட்டினா தாய் மறிப்பாங்க, எல்லாட்டினா 2 பேருமே என்ன செய்வாங்க, மறித்துருவாங்க. இப்போ தான் எங்கள் அம்மாவுக்கு முழுமையான ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அந்த சுவிசேஷ ஊழியர் சொன்னதான அந்த வார்த்தையை முழுமையாக என்ன செஞ்சாங்க, அம்மா நம்பினாங்க. அந்த சூழ்நிலையில் எங்களுடைய ஸ்ட்ரீட்டில் ஒரு ப்ரேயர் செல் ஊழியம் மாதிரி
நடைபெற்றது. சர்ச் ஆஃப் கார்டில் சேந்தமரம் இந்திய தேவ சபையிலிருந்து ஒரு ப்ரேயர் சொல் ஊழியம் நடைபெற்றது. அந்த ப்ரேயர் சொல் ஊழியத்தில் ஒரு 2 குடும்பங்கள் கலந்து கொண்டாங்க. அதோடு சேர்ந்து நாங்களும் நம்பிக்கையோடு அப்பா அம்மாவும், அம்மா போனாங்க, அதுக்கப்புறமா அப்பா அம்மா 2 பேருமா போய் கலந்து கொண்டு அங்கே உள்ள வேத வசனங்களை எல்லாம் கேட்டு விசுவாசத்தில் வளர்ந்தாங்க. சோத்திரம், தொடர்ந்து ரட்சிக்கப்பட்டாங்க. சோத்திரம், இதுதான் எங்களுடைய ரட்சிப்பினுடைய அனுபவம். தொடர்ந்து ஊழியத்திற்கு நான் பைபிள் காலேஜுக்கு நாளைக்கு போகிறேன் அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் நைட்டு தான் அம்மா வந்து இந்த வார்த்தையை சொன்னாங்க. இந்த மாதிரி தான் நம்மளுடைய ரட்சிப்பு இருந்துச்சு. ஸ்தோத்திரம், அந்த சுவிசேஷ ஊழியர் சொன்னது போலவே ஒன்று ஆண்டவர் வந்து ஊழியத்திற்கென்று அன்றைக்கே வேறு பிரித்திருக்கிறாரு. வேறு பிரித்தது நிமித்தமாகத்தான் இன்னைக்கு நீ ஊழியத்திற்கென்று வேறு பிரிக்கப்பட்டு பைபிள் காலேஜ் நீ போகிற அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஸ்தோத்திரம் பைபிள் காலேஜ் போகிறதுக்கு முதல் நாள் நைட் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. ஸ்தோத்திரம், அப்போது எனக்கு ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தையின் மூலமாக இந்த ஊழியத்துக்கு அழைச்சார். என்ன அப்படின்னா, தாயின் கருவில் உருவாக்கப்படும் முன்னமே, தாயின் கருவில் தோன்றும் முன்னமே நான் உன்னை அறிந்தேன். சோத்தர், இந்த வார்த்தையை கொடுத்து தான் சோத்தர் என்னை ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்தாரு. அதே போல தான் சோத்தர் அம்மா சொன்னதான காரியத்திலையும் தாயின் கருவில் நான் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே அந்த வார்த்தை, முதல் பிள்ளை நீ ஊழியத்தான் ஒப்பு கொடுப்ப, இது தேவ சித்தம் என்பதை அந்த சுவிசேஷ ஊழியர் சொன்னாங்க. அதே போல் சோத்திரம், ஒரு வருடத்துக்கு முன்னாடி அம்மாட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னேன். சோத்திரம், அதாவது நல்லா பேசிகிட்டு இருக்கோம். அப்போது நான் ஏவப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னேன். அதாவது கருவிலையே என்னை அழிக்கும்படியாக பிசாசு நினச்சிருக்கானோ அப்படிங்கிறதான ஒரு ஏவுதலின்படி ஆண்டவர் இந்த வார்த்தை சொன்னேன். அப்படி சொல்லும் பொழுது அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஸ்தோத்திரம், அதாவது ஆரம்ப நேரத்தில் வந்து அப்பா அம்மாவுக்கும் அடிக்கடி பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாம் வரும். இந்த சூழ்நிலை அம்மா வந்து கோவிச்சிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போவாங்க. இப்போது இந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நான் வயத்தில் ஒரு 3 மாதம் அல்லது 4 மாதத்துக்குள்ளே வயிற்றில் நான் இருக்கும்போது அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பிரச்சனையின் நிமித்தமாக ஸ்தோத்திரம் எப்படியாவது பிரிஞ்சு போகணும், டிவோர்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதான சூழ்நிலையில் நான் அழியணும், கருவிலையே நான் களையணும் அப்படிங்கிறதான ஒரு எண்ணத்தில் இந்த ஆட்டு உரல் இருக்கலாம், ஆட்டு உரலுக்கு மேலே எந்திரிச்சு நின்று ஸ்தோத்திரம் அதுலேருந்து கீழே என்ன செய்வாங்கன்னா குதிப்பாங்களாம். குதிச்சு அந்த கரு களையணும் அப்படின்னு சொல்லிட்டு குதிப்பாங்க. இருந்தாலும் தேவ சித்தம் என்ன, தாயின் கருவில் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே கர்த்தர் ஊழியக்காரனாய் அடியேனை வேறு பிரித்து இருக்கிறார். அதன் பிரகாரமாக ஸ்தோத்திரம், தாயின் கருவில இருக்கும் பொழுது நான் கொலை செய்யப்பட வேண்டும் அல்லது நான் இல்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி பிசாசு நினைச்சாலும் ஸ்தோத்திரம் தேவ சித்தம் ஸ்தோத்திரம் அந்த இடத்துல என்னை கைவிடலை. ஸ்தோத்திரம் எல்லா தடைகளையும் தாண்டி இந்த உலகத்தில் பிறக்க செய்ய கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பொழுது நான் இன்னும் அதிகமாக உறுதிப்படுத்தி கொண்டேன் அந்த வார்த்தையை, தாயின் கருவில் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே நீர் என்னை ஊழியத்திற்கென்று வேறு பிரித்திருக்கிறீர் என்பதை அந்த வார்த்தையை நான் உறுதிப்படுத்தி கொண்டேன். ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாட்களில் இங்கே இருக்கிறதான 3 வருடங்களில் இங்கே கற்றுக்கொண்டதான காரியங்களை நான் சொல்லிட்டு கிறிஸ்துவின் உடையவர்கள் என்கிறதான தலைப்பில் இருந்து நாம் சுருக்கமாக நம்ம தியானிக்கலாம். கற்றுக்கொண்ட விஷயங்களை ஸ்தோத்திரம் ஆவியானவருடைய ஏவுதலின்படி ஒரு A4 சீட்டில் ஸ்தோத்திரம் என்னென்னலாம் நான் கற்றுக்கொண்டனோ அதெல்லாம் ஸ்தோத்திரம் எழுதி வச்சிருக்கிறேன். அதில் ஒரு சில காரியங்களை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, தியாகமுள்ள ஊழியத்தை வந்து நான் கற்றுக்கொண்டேன். நம்மளுடைய சபையின் போதகரை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிறைய நேரங்கள் அவங்களுக்கு ஊழியங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் ஊழியங்கள் எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் ஸ்தோத்திரம் அவங்களுடைய தூக்க நேரத்தை வந்து நான் வந்து கவனித்து பார்க்கும்போது சில நேரங்கள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஆனாலுமே அந்த இடத்துல தூக்கத்தை தியாகம் பண்ணி ஸ்தோத்திரம் மாத்திரமல்ல சில காரியங்களை எல்லாம் தியாகம் பண்ணி அவங்க ஊழியத்திற்கு ஸ்தோத்திரம் தியாகமாய் செயல்படுகிறதுனால ஸ்தோத்திரம் ஊழியம் வளர்ந்தது என்பதை நான் வந்து புரிந்து கொண்டேன். அதை நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஸ்தோத்திரம். எனவே என்னுடைய வாழ்க்கையிலுமே நான் கர்த்தருக்கு முன்பாக சில காரியங்களை நான் தியாகம் செய்ய வேண்டும், தூக்கத்தையோ மற்ற காரியங்களையும் நான் தியாகம் செய்து கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறதான விஷயத்தை நான் கற்றுக்கொண்டேன். அது மாத்திரமல்ல விசேஷத்தில் சுவிசேஷம், அதாவது ஸ்தோத்திரம் சில இடங்களில் வந்து விசேஷித்த கூட்டங்கள் இருக்கும். அதாவது ஸ்தோத்திரம் நல்லது கெட்டது போன்றதான விசேஷித்த கூட்டங்கள் இருக்கும், மேரேஜ் காரியங்கள் இருக்கும், மற்ற ஏதாவது ஒரு விசேஷித்த கூட்டத்தில் ஸ்தோத்திரம் பாஸ்டர் எப்படியாவது அந்த இடத்துல சுவிசேஷத்தை என்ன செஞ்சுருவாங்க, அறிவிச்சிருவாங்க. அதாவது இந்த நிகழ்கால கட்டத்தில் நம்ம பார்க்கும் பொழுது சுவிசேஷங்கள் அறிவிப்பதற்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஏதுவான ஒரு வாசல் என்ன அப்படின்னா அந்த விசேஷித்த கூட்டங்கள் தான்.
இந்த விசேஷத்துல அவங்க எப்படியாவது ஸ்தோத்திர ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை என்ன செஞ்சிருவாங்க, அறிவிச்சிருவாங்க. அப்போ சுவிசேஷத்தை எந்த விதத்துல அறிவிக்க முடியும் இந்த நிகழ்கால கட்டத்தில் அப்படிங்கிறத நான் புரிஞ்சு கொண்டேன். ஏதாவது ஒரு விசேஷத்தை நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடியதான சூழ்நிலைகள் ஊழியங்கள் வரும் பொழுது அந்த இடத்துல எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷத்தை அறிவிக்கணும். மறுமையின் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறதான விஷயத்தை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிறதான விஷயத்தை நான் வந்து கற்றுக்கொண்டேன். ஸ்தோத்திரம். அதே போல் ஸ்தோத்திரம் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அமைதியாக இருக்கும்போது, அதாவது ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ இப்போ வந்து டீச்சர்ஸ் அல்லது ஸ்டாஃப் வந்து கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னா, பின்னாடி நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன செய்ய முடியாது, நல்ல முறையில் கற்றுக்கொள்ள முடியாது. அதே போல தான் ஸ்தோத்திரம், நான் கற்றுக்கொள்றதற்கு ஆவியானவர் ஏவுனதான ஒரு காரியம் சைலண்டாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருக்கும்போது சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதான விஷயத்தையும் நான் வந்து கற்றுக்கொண்டேன். நம் சபையின் போதுங்கிற அதே போல தான் சில நேரங்களில் வந்து சைலண்டாக இருப்பாங்க. ஆனால் அதிலிருந்து ஸ்தோத்திரம் நிறைய காரியங்களை ஸ்தோத்திரம் சக்ஸஸாக முடிவதற்கு ஏதுவானதாக இருந்துச்சு. அப்போ அந்த காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். அதே போல் பார்க்கும் பொழுது நோக்கம், அதாவது எல்லா காரியத்துக்குமே ஒரு நோக்கம், பின்னாடி ஒரு நோக்கத்தை வந்து வச்சுருப்பாங்க. ஸ்தோத்திரம். என்ன ஒரு காரியங்கள் செயல்பட்டாலும், இப்போ நம்ம சபையில் இப்போ கூட அறிவிப்பு பகுதியில் அறிவிச்சாங்க, ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் ஸ்தோத்திர வாரத்தில் வந்து எக்ஸாம் நடைபெறும் அப்படிங்கிறதான காரியம். இப்படியாக சபையில் புதிதான திட்டங்கள், புதிதான ஊழியங்கள், ஸ்தோத்திரம் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை வந்து நான் புரிஞ்சு கொண்டேன். அப்போது ஸ்தோத்திரம் எந்த ஒரு ஊழியத்தின் பாதையில் என்ன ஒரு காரியத்தை செஞ்சாலும் நோக்கத்தோடு நாம் செயல்படும் பொழுது அதில் வந்து ஒரு சக்ஸஸை நம்ம வந்து உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். அதே போல் வாஞ்சை வந்து வாய்ப்புகளை உருவாக்கி தரும். அதாவது ஸ்தோத்திரம் இந்த பிரான்ச் சர்ச் மீட்டிங்லாம் நடக்கும். அதில் வந்து பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஸ்தோத்திரம் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நம்ம எப்போதுமே ஆயத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதான விஷயத்த சொன்னாங்க. போன வாரம் கூட ஒரு காரியம் கற்றுக்கொண்டு என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம் பாஸ்டர் கூட ஊழியத்திலிருந்து கடந்து வரும்போது ஸ்தோத்திரம் முன்னாடி ஒரு பைக்கில் வந்து போயிட்டு இருக்கிறாங்க ஒருத்தங்க, ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க ஸ்பீட் பிரேக்கரை தாண்டி போகும்போது அவங்க பாக்கெட்டில் இருக்கிறதான மொபைல் என்ன ஆச்சு அப்படின்னா கீழே விழுந்துருச்சு. அவங்க வந்து பார்க்காம என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா போய்கிட்டே இருந்தாங்க. ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் அதுக்கு பின்னாடி நாங்கள் தான் வரோம். அந்த மொபைல் வந்து எடுத்துகிட்டு அவங்ககிட்ட கொடுக்கும்படியாக பாஸ்டர் வந்து திங்க் பண்ணாங்க. தொடர்ந்து ஸ்தோத்திரம் மொபைல் கொடுப்பதற்கு அவங்க பின்னாடியே நம்ம போகிறோம். ஸ்தோத்திரம் பக்கத்தில் வந்த உடனே ஆரன் அடித்து அவங்களை நிப்பாட்டி வச்சு மொபைல் கொடுக்கணும் அப்படிங்கிறதான ஒரு என்னுடைய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஹெல்ப் அப்படிங்கிறதான ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்துச்சு. ஆனால் பாஸ்டர் அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஸ்தோத்திரம் இயேசு உங்களை நேசிக்கிறார். அந்த இடத்துல ஒரு சுவிசேஷத்தை என்ன செஞ்சுட்டாங்க, அறிவிச்சிட்டாங்க. அப்போ அதிலிருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, எப்போதுமே எப்போனாலும் நமக்கு வழிவாசல்கள் இருக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு. ஆனால் நம்ம வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கணும். என்னுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஹெல்ப் அப்படிங்கிறதான ஒரு மைண்டில் தான் இருந்துச்சு. அவங்க மொபைல் கீழே போட்டாங்க, அவங்க மொபைல் கையில் கொடுக்குறோம், ஹெல்ப்பிங் அப்படிங்கிறதான ஒரு மைண்டில் தான் நான் இருந்தேன். ஆனால் பாஸ்டர் அந்த இடத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸ்தோத்திரம் இயேசு உங்களை நேசிக்கிறார். அப்போ அதையும் தாண்டி அவங்களுடைய வாஞ்சை எப்படி இருந்துச்சுன்னா, எப்படியாவது வாய்ப்புகள் வரும் பொழுது அந்த கேப்பில் சுவிசேஷத்தை அறிவித்து விட வேண்டும் என்கிறதான ஒரு சோதர வாஞ்சையோடு அந்த இடத்துல செயல்பட்டாங்க. அதிலிருந்து அந்த காரியங்களை நான் புரிஞ்சு கொண்டேன். அப்போ நம்ம வாஞ்சையாக இருக்கும் பொழுது, சோதர பாரத்தோடு நம்ம இருக்கும் பொழுது, கர்த்தர் அந்த வாய்ப்புகளை எதை குறித்து நம்ம வாஞ்சிக்கிறோமோ சோதரம் அதை குறித்ததான பாரம் நமக்கு உண்டாகும். தொடர்ந்து அந்த வாஞ்சையை நிறைவேற்றுவதற்கு உண்டான சூழ்நிலைகளை அனுகூலப்படுத்த நம் தேவன் போதுமானவராக இருக்கிறார் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. சோதரம் தொடர்ந்து உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கொண்டு. இது ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்மளை நம்புறாரா இல்லையா? கர்த்தர் என்ன செய்யறாரு, நம்மளை நம்புறாரு. இப்போ ஸ்தோத்திரம் நம்ம சர்ச்சினுடைய சில அமௌண்ட் விஷயத்தின் காரியத்தில் பார்க்கும் பொழுது என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்பாங்க. ஸ்தோத்திரம் நிறைய நம்பிக்கை வச்சுருப்பாங்க. ஸ்தோத்திரம் இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இப்போ நம்ம உண்மையாக இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம தெரிஞ்சு ஏதாவது தப்பு பண்ணுவோமா? தெரிஞ்சு ஏதாவது தப்பு, இப்போ வந்து நம்ம நல்லவங்களாக இருக்கிறோம், தெரிஞ்சு ஏதாவது தப்பு பண்ணுவோமா? தப்பு பண்ண மாட்டோம். ஆனால் தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் தவறுகள் நடக்குமா நடக்காதா? தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் நிறைய தவறுகள் நடக்கும். ஒரு விஷயம் நம்மளுடைய ஒரு செயல்பாடுக்கு அப்புறமா நம்ம சில விஷயங்களை மதிப்பீடு செய்து பார்க்கும் பொழுது நிறைய குறைகளை வந்து என்ன செய்யலாம், அதில்
நம்ம வந்து பார்க்கலாம் சில குறைகள், நிறைய குறைகள் அல்லது சில குறைகள் என்ன செய்யலாம், எந்த ஒரு செயலை செஞ்சதுக்கு அப்புறமா அதை மதிப்பீடு செய்யும்போது ஸ்தோத்திரம் சில குறைகள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்போ நம்ம தெரிஞ்ச அதை வந்து தப்பு பண்ணோம், தெரிஞ்ச அதை வந்து குறையா வச்சோம் அப்படின்னா கிடையாது, தெரியாம அந்த தப்பு என்ன செஞ்சுச்சு, நடந்துச்சு. ஆனால் ஸ்தோத்திரம் இந்த இடத்துல வந்து பாஸ்டர் என்னை நம்பினதுனால, இந்த அமௌண்ட் விஷயத்துலலாம் நம்பினதுனால ஸ்தோத்திரம் எனக்குள்ள ஒரு காரியம் உணர்த்தப்பட்டது, நான் கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னா, தெரியாம கூட இதுல எந்த ஒரு மிஸ்டேக் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது அப்படிங்கிறதான ஒரு ஸ்தோத்திரம் காரியம் அந்த இடத்துல இருந்துச்சு. அப்போ ஒருத்தங்க நம்ம நம்பும் போது ஸ்தோத்திரம் நம்ம வாழ்க்கையில தெரியாம கூட சில தவறுகள் நடக்காமல் நம்ம பார்த்து கொள்வோம் என்கிற விஷயத்தை நான் கற்றுக்கொண்டேன். அப்போ ஸ்தோத்திரம் ஏசப்பாவும் என்ன நம்பி ஊழியத்திற்கு அழைச்சிருக்கிறாங்க, நம்மளை நம்பி ஏசப்பா தெரிந்தெடுத்து இருக்கிறாங்க. அப்படி நம்மளை நம்பி அவர் தெரிந்தெடுக்கும் பொழுது ஸ்தோத்திரம் நிச்சயமாகவே நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு முன்பாக தெரியாம கூட நம்ம வந்து எந்த தவறுகளும் செய்து விடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணையை அந்த இடத்துல நம்ம கேட்கணும். அல்லேலூயா. இன்னும் நிறைய காரியங்களை நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம் சமயம் போனதுனால நிறைய விஷயங்கள் நான் சொல்லலை. ஸ்தோத்திரம் இத்தனை காரியங்களை நான் கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்த சபையின் போதகர் மற்றும் சபையினுடைய எல்லா விசுவாச குடும்பங்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம் இந்த இடத்துல இருந்து தேவ கரத்தில் உருவாக்கப்படும்படியாய் கர்த்தரனை உருவாக்கினார், அதற்காகவும் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம் தொடர்ந்து நம்ம செய்தியின் போதிக்கு நேராய் கடந்து செல்வோம். மீண்டுமாய் அந்த வேத வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்போ எந்த தலைப்புல நம்ம செய்தி கேட்க போறோம்? கிறிஸ்துவின் உடையவர்கள். கிறிஸ்துவை உடையவர்கள் அப்படின்னா பொதுவாக கிறிஸ்தவன்னா அதை பிரித்து எழுதணும் அப்படின்னா கிறிஸ்து பிளஸ் அவன், அதாவது கிறிஸ்தவன். கிறிஸ்துவை உடையவன்னா கிறிஸ்து பிளஸ் உடையவன், கிறிஸ்துவை உடையவன், அதாவது கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறவன், கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்களை உடையவன். கிறிஸ்து என்னென்ன கேரக்டர் உள்ளவராக இருக்கிறாரோ அதே கேரக்டர் உள்ளவர்களாக இருக்கிறவங்க தான் கிறிஸ்தவன் என்று பெயர் பெற்றவங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கணும் அப்படின்னா, ஸோ இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம். ஸோ கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா உண்மையான கிறிஸ்தவன் என்றால் என்ன அப்படின்னா கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறவன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறவனே உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கிறான். இப்போ கிறிஸ்துவை உடையவன் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு 10 காரியங்களை நம்ம சுருக்கமாக நம்ம தியானிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சங்கீதம் 51:7 வாசிங்க. சங்கீதம் 51:7. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். ஆமீன். சங்கீதக்காரராகிய தாவீது இந்த வார்த்தையில வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவியருளும், அப்பொழுது உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். ஈசோப்பு என்கிறது ஒரு மூலிகை செடி. இது வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்தோத்திரம் ஒருத்தர் பாவ நிவிர்த்தி பெறுவதற்கு சில முக்கியமான ஒரு மூலிகை செடி தான் இந்த ஈசோப்பு. ஸ்தோத்திரம் இந்த ஈசோப்பை அறிந்ததான, ஈசோப்பினுடைய குணாதிசயங்களை அறிந்ததான ஸ்தோத்திரம் இந்த தாவீது தான் அந்த இடத்துல சொல்றாரு, என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் என்று சொல்லி சொல்றார். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் காரியம் கிறிஸ்தவன் கழுவப்பட்டவனாக இருக்க வேண்டும். கழுவப்படுதல் அதாவது நம்மளுடைய பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்பட்டு பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறதான அந்த கழுவப்படுதல் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நம்மளுடைய பாவங்கள் முழுவதுமாக நிவிர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றால் சோத்திரம் நம்ம கடைபிடிக்க வேண்டியதான காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். உபாகமம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 9ஆம் அதிகாரம் 21வது வசனம். உங்கள் பாவக்கிரியையாகிய அந்த கன்றுக்குட்டியை நான் எடுத்து அக்கினியில் எரித்து அதை நொறுக்கி தூளாய் போகுமட்டும் அரைத்து அந்த தூளை மலையிலிருந்து ஓடுகிற ஆற்றிலே போட்டுவிட்டேன். இப்போ என்ன அப்படின்னா மோசே மலையின் மேல இருக்கிறாரு, உபவாசத்தோடு மலையின் மேல இருக்கிறாரு, தேவனோடு அவர் வந்து இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். மோசேக்கு அப்புறமா மோசே இல்லாத சூழ்நிலைகளில அந்த பொறுப்பு ஆரோன் மேலே விழுந்துச்சு. இப்போ ஆரோன் சரியான முறையில் ஜனங்களை வழி நடத்தலை. இந்த சூழ்நிலையில் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பாவ கிரியை என்ன செய்கிறாங்க, தங்களுக்கென்று உண்டு பண்ணுறாங்க. அப்போது இந்த பாவ கிரியை முற்றிலுமாக அழிப்பதற்கு, பாவ கிரியைன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்னது,
கன்றுக்குட்டி. இப்போ அந்த பாவக்கிரியை முற்றிலுமாக அழிப்பதற்கு ஸ்தோத்திரம் மோசேயை பயன்படுத்துகிறதான அந்த யுக்தி தான் இது. ஃபர்ஸ்ட் என்ன பண்றா அப்படின்னா 21வது வசனத்துல அக்கினியில என்ன செய்கிறாரு? எரிக்கிறார். ரெண்டாவது அதை நொறுக்குகிறாரு. மூன்றாவது தூளாய் போகு மட்டும் அரைக்கிறாரு. நாலாவது ஸ்தோத்திரம் மலையிலிருந்து ஓடுகிற ஆற்றிலே போட்டார். இப்போ வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் காரியம் ஸ்தோத்திரம் எரிச்சாலும் அதனுடைய உருவம் என்ன செய்யும்? அதனுடைய பாவக்கிரியைகள் முற்றிலுமாக என்ன செய்யாது? அழிக்கப்படாது. ஸ்தோத்திரம் அதை உடைச்சாலும் அந்த பாவக்கிரியைகள் முற்றிலுமாக என்ன செய்யாது? அழிக்கப்படாது. அதை தூளாய் போகு மட்டும் அரைச்சாலும் முற்றிலுமாக அந்த பாவக்கிரியை அழிக்கப்படாது. எப்பொழுது அந்த பாவக்கிரியை முற்றிலுமாக அழிக்கப்படுமே என்றால் தண்ணீரிலே அதை கரைக்கும் போதுதான் அந்த பாவக்கிரியை முற்றிலுமாக என்ன செய்யும்? அழிக்கப்படும். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல ஸ்தோத்திரம் மோசே பயன்படுத்துகிறதான காரியம் என்ன அப்படின்னா இந்த பாவக்கிரியை முற்றிலுமாக அழிக்கப்படுவதற்கு, முழுவதுமாக அந்த பாவக்கிரியைகள் நீக்கப்படுவதற்கு ஸ்தோத்திரம் 3 முறைகளை முதலாவது கடைபிடித்து நான்காவதாக முழுவதுமாக அழிக்கப்படுவதற்கு அவர் பயன்படுத்துகிறதான ஒரு காரியம் என்ன அப்படின்னா தண்ணீரில் என்ன செய்கிறாரு? போட்டு விட்டேன் அப்படின்னா தண்ணியில போட்டு கரைச்சிடுறாரு. அல்லேலூயா. அப்போ இது வந்து எதுக்கு நம்ம ஒப்புமையா சொல்லலாம் அப்படின்னா ஞான ஸ்நானத்திற்கு ஒப்புமையா சொல்லலாம். நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு முற்றிலுமாக தண்ணீரிலே மூழ்கி நாம் கழுவப்பட்டிருக்க வேண்டும். தண்ணீரில் மூழ்கி பாவத்திற்கு மரித்து தொடர்ந்து எழுந்திருக்கும் பொழுது நம்ம நீதிக்கு பரிசுத்தத்திற்கு நம்ம பிழைத்திருக்கிறோம். சோத்திரம் நம்மளுடைய மாம்சம் அந்த நேரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு ஸ்தோத்திரம் கிறிஸ்து எப்படி ஸ்தோத்திரம் ஆவியில உயிர் தெழுந்தாரோ அதே போல நம்ம பரிசுத்தத்தில் என்ன செய்கிறோம்? மறுபிறப்பா இந்த உலகத்தில் என்ன செய்கிறோம்? நம்ம பிறக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்ப கிறிஸ்துவை உடையவர்கள் முதலாவது ஸ்தோத்திரம் கழுவப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது பாருங்க ஸ்தோத்திரம் வாசிங்க யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 34வது வசனம். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 34வது வசனம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி சுத்த வெள்ளை போலமும் குங்கிலியமும் அல்பான் பிசினுமாகிய கந்தவர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சம நிறையாக எடுத்து. போதும். இதுல நம்ம பார்க்கும் பொழுது சம நிறையாக எடுத்து 35வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளம் ஏற்றி துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக்கி. தூபம் அப்படின்னா அதனுடைய சோதனை ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா ஜெபத்தை தான் தூபம் அப்படிங்கிறதான வார்த்தை குறிக்கிறது. நம்ம பெர்க்மான் சையா கூட பாடுவார், தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா அப்படின்னு பாடுவார். அப்போ தூபம் என்பது ஒரு ஜெபத்திற்கு ஒப்புமையான ஒரு காரியம். இந்த தூப வர்க்கத்தை ஸ்தோத்திரம் ஏற்படுத்துவதற்கு இந்த இடத்துல ஆண்டவர் மோசையை நோக்கி சொல்றதான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்தோத்திரம் இந்த தூபத்தை ஏற்படுத்துவதற்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாரு. சுத்த வெள்ளை போலம், குங்குலியம், அல்பான் பிசின் என்கிறதான கந்தவர்க்கம், சுத்தமான சாம்பிராணி. இதை எப்படி எடுக்கணும்னா சமநிறையாக எடுக்கணும். ஒருத்துக்கு ஒன்றுக்கு ஒன்று பாரபட்சமாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்னா சமநிறையாக இருக்கணும். இந்த 4 காரியங்களும் எதை குறிக்கிறது என்றால் ஸ்தோத்திரம் இதை அப்படியே பவுல் வந்து என்ன செய்வார்? ஸ்தோத்திரம் புதிய ஏற்பாட்டில் இதை அப்படியே வந்து எதற்கு ஒப்பிட்டு பயன்படுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிப்போம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். இப்போ தூப வர்க்கத்திற்கு தேவையான அந்த 4 நறுமண பொருட்களை தான் அந்த இடத்துல ஸ்தோத்திரம் அதே 4 இந்த இடத்துல பவுல் பயன்படுத்துகிறாரு. ஸ்தோத்திரம், விண்ணப்பங்கள், ஸ்தோத்திரங்கள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், ஜபங்கள், வேண்டுதல்கள், ஸ்தோத்திரங்கள். இப்போ என்ன அப்படின்னா விண்ணப்பம்னா என்னன்னா ஸ்தோத்திரம் நமக்காக ஜெபிப்பது, வேண்டுதல் அப்படின்னா பிறருக்காக நம்ம ஜெபிப்பது, ஜெபம் அப்படின்னா நமக்காகவும் பிறருக்காகவும் சேர்ந்து ஜெபிப்பது, ஸ்தோத்திரம் என்பது தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவது. இப்போ ஸ்தோத்திரம் இதை பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் ஸ்தோத்திரம் எதற்கு ஒப்புமையா இருக்கு அப்படின்னா ஸ்தோத்திரம் சுத்தமான வெள்ளை போலம், ஸ்தோத்திரம் சாம்பிராணி, அதே போல் அல்பான் பிசினுமாகிய கந்த வர்க்கங்கள், இப்படியாக அந்த 4 காரியங்கள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. இதை எப்படி எடுக்கணும்னா சமநிறையாக, எதுக்குமே பாரபட்சம் இருக்கக்கூடாது. அப்படின்னா ஜெபம் அப்படிங்கிறதா, அதாவது 2வது என்ன அப்படின்னா கிறிஸ்தவனுடைய அடையாளம் என்னன்னா ஜெபம்.
ஃபர்ஸ்ட் கழுவப்படுதல், ரெண்டாவது ஜெபம். இந்த ஜெபத்தை நம்ம எப்படி ஏறெடுக்கணும்னா பாரபட்சம் இல்லாம நமக்காக மாத்திரம் ஜெபிக்கிறவர்களாக இல்லாம, இப்ப பாருங்க விண்ணப்பம் அப்படின்னா நமக்காக ஜெபிக்கிறது, வேண்டுதல் பிறருக்காக ஜெபிப்பது. இதை ஸ்தோத்திரம் மோசேக்கு கர்த்தர் சொல்லும் பொழுது சமநிலையாக எடுக்கணும்னு சொல்றாரு. அப்படின்னா நம்ம எல்லாருக்காகவும் எந்த ஒரு பாரபட்சமுமே இல்லாம, பட்சபாதம் இல்லாம ஸ்தோத்திரம் எல்லாரையுமே நம்மளுடைய ஒரு ஸ்தோத்திரம், அதான் வசனம் என்ன சொல்லுது, உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பாயாக. ஸ்தோத்திரம் நம்மை எப்படி நம்ம நேசிக்கிறோமோ, நம்மை நேசித்து எப்படி நமக்காக நம்ம குடும்பங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுகிறோமோ, அதே லெவல்ல பிறருக்காகவும் என்ன செய்யணும், நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியத்தை நம்ம பார்ப்போம். ஸ்தோத்திரம். மூன்றாவது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கழுவப்படுதல், ரெண்டாவது ஜெபம், மூன்றாவது வேத வாசிப்பு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசிங்க யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். 13வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் அந்த காரியங்கள் இருக்குது. 13வது வசனத்தை வாசிப்போம். சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. 14வது வசனத்தை வாசிப்போம். பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்திரத்தில் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. ஸ்தோத்திரம். இது எதை குறிக்கிறது என்றால், எதை குறிக்கிறது? வானத்திலிருந்து தூதர்கள் உண்ணுகிற அந்த மன்னாவை என்ன செய்கிறது, குறிக்கிறது. மன்னா எதற்கு அடையாளமா இருக்குது அப்படின்னா, ஸ்தோத்திரம் வேத வசனத்திற்கு அடையாளமாக மன்னா இருக்கிறது. இப்போ இந்த மன்னா என்கிறதான வேத வார்த்தைகளை நம்ம எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறத, இதுல எப்படி இந்த மன்னாவை புசித்தார்கள் என்பதின் வாயிலாக என்ன செய்யலாம், நம்ம அறிந்து கொள்ளலாம். ஸ்தோத்திரம். இதே அதிகாரத்தினுடைய ஸ்தோத்திரம் 18வது வசனத்தை வாசிங்க. பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மிகுதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். 19வது வசனம். மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்க கூடாது என்று அவர்களுக்கு சொல்லி. இதுல மோசே சொல்றாரு, விடியற்காலம் மட்டும் என்ன செய்யாதீங்க, இந்த மன்னாவை வைக்காதீங்க, அதுக்குள்ள என்ன செஞ்சிருங்க, நீங்க சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. ரீசன் என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம் 21வது வசனத்தை வாசிங்க. அதை விடியற்காலம் தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாய் சேர்த்தார்கள். வெயில் ஏற ஏற அது உருகி, வெயில் ஏற ஏற அது உருகி போகும். ஸ்தோத்திரம். இதைத்தான் 20வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது என்பதை நம்ம வாசிக்கணும். அப்போ இந்த மன்னாவினுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் விடியற் காலத்திலேயே இந்த மன்னா வானத்திலிருந்து பொழியப்படுகிறது. ஸ்தோத்திரம் பொழியப்பட்டு இருக்கிறதான இந்த மன்னா பனியோடு சேர்ந்து பொழியப்படுகிறது. அதாவது பனி என்பது தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது. அந்த பிரசன்னத்தோடு அந்த மன்னா நமக்காக பொழியப்படுகிறது. பொழியப்பட்டதான இந்த மன்னாவை நம்ம எப்படி உட்கொள்ளணும் அப்படின்னா, ஸ்தோத்திரம் வெயில் ஏற ஏற அது உருகி போகும். அப்படின்னா கால தாமதம் ஆக ஆக வெயில் ஏற ஏற அதனுடைய தன்மை போயிடும். ஸ்தோத்திரம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னா இதை நம்ம எப்படி புசிக்கணும்னா, ஸ்தோத்திரம் குளிர்ச்சியான ஒரு உணவுப் பொருள் தான் அந்த மன்னா. அப்படின்னா வெயில் ஏறும்போது அது உருகி போகும். அப்படின்னா இப்போ எது உருகி போகும், பனிக்கட்டி தான் என்ன செய்யும், உருகி போகும். அப்போ பனி என்பது எதை குறிக்கிறதுனா, பிரசன்னத்தை என்ன செய்கிறது, குறிக்கிறது. அப்போ ஸ்தோத்திரம் பனி, அதாவது பனியோடு அந்த குளிர்ச்சியான தன்மையோடு இந்த மன்னாவை என்ன செய்யணும், நாம் புசிக்கிறவர்களாய் காணப்படணுமே என்றால், ஸ்தோத்திரம் வேத வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் பிரசன்னத்தோடு, பிரசன்னத்தின் நிறைவோடு அந்த வேத வசனத்தை என்ன செய்யணும், நாம் வாசிக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது அந்த வசனம் நம்மோடு பேசும். நம்ம வாழ்க்கை அந்த வசனத்தில் இருக்கிறது என்பதை உணர்த்தும். நம்ம போகிற பாதை வேத வசனம் உணர்த்தும். நம்ம எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத வேத வசனம் உணர்த்தும். ஸ்தோத்திரம். மாறாக ஸ்தோத்திரம் நம்ம ஏதோ ஒரு புக்கு படிக்கிற மாதிரி நம்ம பைபிளை படிக்காம, ஸ்தோத்திரம் உலகத்தில் பாருங்க, இப்போ கிறிஸ்தவங்க மாத்திரம் தான் பைபிள் படிக்கிறாங்கன்னா கிடையாது. ஸ்தோத்திரம் வேற ஜனங்கள் என்ன செய்யறாங்க, பைபிள் படிக்கிறாங்க. ஆனால் அவங்க பிரசன்னத்தின் நிறைவோடு என்ன செய்யல, படிக்கல. ஜஸ்ட் ஒரு புக்கை படிக்கிற மாதிரி தான் என்ன செய்யறாங்க, படிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அது பிரயோஜனம் இல்லை. தன் வாழ்க்கை வேத வசனத்தில் இருக்கிறது என்பதை அவங்க உணர முடியல. ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை அதில் இருக்கிறது என்பதை உணர்கிறோமா? அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கு வேத வசனம் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அதாவது ஸ்தோத்திரம் ஒப்பிடுதலா இருக்கிறது என்பதை ஸ்தோத்திரம் நம்ம உணர்ந்திருக்கிறோமா? ஸ்தோத்திரம் உணர்ந்திருக்கிறோம். ரீசன் என்னன்னா, நம்ம பிரசன்னத்தின் நிறைவோடு அந்த வார்த்தை என்ன செய்கிறோம், உட்கொள்கிறோம்.
அல்லேலூயா. அப்போ வந்து மூன்றாவது காரியம் வேத வாசிப்பு. வேத வாசிப்பை நம்ம எப்படி வாசிக்கணும்னா, ஸ்தோத்திரம் கடமைக்காக அல்லாம, படிக்கணும் அப்படிங்கிறதான ஒரு காரியத்துக்காக அல்லாம, என் வாழ்க்கையில இன்னைக்கு நான் ஒரு மாற்றத்தை பார்க்கணும், அதனால எனக்கு வேத வசனத்தை நான் வாசிக்கணும். ஸ்தோத்திரம் நான் உருவாக்கப்படணும், அதனால நான் வேத வசனத்தை வாசிக்கணும். நான் இன்னும் கர்த்தருக்குள்ள வளரணும், அதனால நான் வேத வசனத்தை வாசிக்கணும் அப்படிங்கிறதான ஒரு ஆவிக்குரிய மனப்பான்மையோடு பிரசன்னத்தின் நிறைவோடு நம்ம வேத வசனத்தை வாசிப்போமே என்றால் நிச்சயமாகவே வசனம் நம்மோடு பேசும். பேசின வசனம் நம்மை உருவாக்கும், நம்மை வழிநடத்தும், இலக்கை அடைய வைக்கும். அல்லேலூயா. மூன்றாவது வேத வாசிப்பு. நான்காவது ஸ்தோத்திரம் நிலைத்திருத்தல். நான்காவது ஸ்தோத்திரம் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறதான அனுபவம். கிறிஸ்துவினுடையவர் நிறையவருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் பின்வாங்கி போறாங்க. பின்வாங்கி போதல் அப்படின்னா ஸ்தோத்திரம் எவைகளில் நம்ம பின்தங்கி இருக்கிறோமோ அவைகளில பின்வாங்கி இருக்கிறோம். ஜெபத்துல, வேத வாசிப்புல, ஸ்தோத்திரம் சபைக்கு வர்றதுல, இதுல எதுலெல்லாம் நம்ம பின்தங்கி இருக்கிறோமோ அவைகளிலெல்லாம் பின்வாங்கி இருக்கிறோம். ஸ்தோத்திரம் பின்வாங்கி போதல்னா ஒருத்தங்க சபைக்கு வந்துட்டு அவங்க வந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துட்டு மறுபடியும் வேறு மதத்தை சார்ந்து இருப்பது மாத்திரம் பின்வாங்கி போறது அல்ல. சபைக்கும் வந்துட்டு ஸ்தோத்திரம் பின்தங்கி நம்ம இருப்போம் அப்படின்னா எந்த ஆவிக்குரிய நிலையில நம்ம பின்தங்கி இருக்கிறோமோ அவைகளில் நாம் பின்வாங்கக்கூடியதான சூழ்நிலை என்ன செய்கிறோம் இருக்கிறோம். அப்போ நம்ம நிலைத்திருக்க வேண்டும். இதற்கு ஆதாரமாக ஒரு வேத வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். இதே அதிகாரத்தினுடைய 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஸ்தோத்திரம். 9ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இப்போ 6ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நோவாவுக்கு கிருபை கிடைத்தது என்பதை வாசிக்கிறோம். 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நோவாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்பதை வாசிக்கிறோம். கிருபை என்பது வேறு, ஆசீர்வாதம் என்பது வேறு. இப்போ நானே வாரன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்தோத்திரம் யாருக்கோ ஏதோ ஒரு கிஃப்ட் நான் கொடுக்குறேன்னா, அல்லது ஒரு அமௌண்ட் ஒரு 1000 ரூபா நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து ஆசீர்வாதம். 1000 ரூபா நான் கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சுருக்கணும், அந்த இடத்துல வந்திருக்கணும். அதுதான் கிருபை. அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மோடு கூட இருப்பது கிருபை, அவர் நமக்கு கொடுப்பது ஆசீர்வாதம். இப்போ இந்த இடத்துல நோவாவோடு கூட கர்த்தர் இருந்ததுனால முன்னாடி ஒரு வசனத்தை வாசிச்சோம் 6:22 ஸ்தோத்திரம் அப்படியே செய்தான். எதை எப்படியே செஞ்சான்? பேழையை என்ன செஞ்சாரு? உண்டு பண்ண சொன்னாரு. ரொம்ப கடினமான ஒரு வேலை ஸ்தோத்திரம். ஆனா தேவ பலத்தினால, தேவன் கூட இருந்ததுனால, கிருபையினால இந்த பேழையை கட்டி முடித்தான். இப்போ இந்த சூழ்நிலையில ஸ்தோத்திரம் கர்த்தருக்குள்ள நிலைத்து தான் இருந்தான். கிருபை இருக்கும் பொழுது கர்த்தருக்குள்ள நிலைத்து இருக்கிறான். ஆனா கர்த்தர் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல என்ன பண்றாரு அப்படின்னா ஆசீர்வதிச்சிட்டார். ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறமா என்னெல்லாம் உண்டாகுது அப்படின்னா ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்துக்கு பிறகு வேலைக்காரங்க உண்டாகிறாங்க, வேலைக்காரிகள் உண்டாகிறாங்க. ஸ்தோத்திரம் அவங்களுக்கு தேவையான ஆடு மாடுகள் எல்லாமே அவருக்கு வருது. நல்ல ஆசீர்வாதம். ஆனா இந்த ஆசீர்வாதத்திற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா 21வது வசனம், 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். அவன் திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முன்பாக கிருபை இருந்துச்சு. கிருபையினால அவர் பிரயாசப்பட்டாரு. கிருபையினால எந்த ஒரு தவறுமே இல்லாம பாதுகாக்கப்பட்டார். இன்னைக்கு ஏன் ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு கால தாமதம் ஆகிறது என்றால் உடனே ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறமா கர்த்தரை விட்டு நம்ம பின்வாங்கி போய்விடக்கூடாது என்பதற்காக தான். ஸ்தோத்திரம் நம்மை உருவாக்கி நம்மை ஒரு நிலையில சீர்படுத்தி ஸ்தோத்திரம் கர்த்தரை விட்டு நம்ம பின்வாங்கி எந்த சூழ்நிலையும் பின்வாங்கி போக மாட்டோம் அப்படிங்கிறதான விதத்துல நம்மை உருவாக்குனதற்கு அப்புறம் தான் சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ரீசன் என்ன அப்படின்னா கர்த்தரை விட்டு நம்ம பின்வாங்கி போய்விடக்கூடாது. இந்த இடத்துல பாருங்க, கிருபை இருக்கிற வரைக்கும், கர்த்தர் கூட இருக்கிற வரைக்கும் கர்த்தரை விட்டு பின்வாங்கல, கர்த்தருக்குள்ள நிலைச்சிருந்தார். ஆனா ஸ்தோத்திரம் ஆசீர்வாதம் வந்ததற்கு அப்புறமா இவருக்கு வந்து டைம் அதிகமா இருக்குது. சும்மா இருக்கிறதுக்கு டைம் என்ன செய்கிறது? அதிகமா இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சும்மா இருக்கிறதுக்கு டைம் இல்லை. பேழையை கட்டுறதுக்கு ஸ்தோத்திரம் ராவும் பகலும் அவர் பிரயாசப்பட்டு இருக்கணும். பிரயாசப்பட்ட அந்த சூழ்நிலையில ஸ்தோத்திரம் அவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு தவறுமே இல்லை, எந்த ஒரு பாவமுமே இல்லை. ஆனா ஸ்தோத்திரம் சும்மா இருக்கிறதான சூழ்நிலை வரும் பொழுது என்ன உண்டாகிறது அப்படின்னா ஸ்தோத்திரம் பாவம் செய்வதற்கு, திராட்சரசம்
குடிப்பதற்கு ஏதுவான ஒரு காரியம் அந்த இடத்துல நிலவுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சோதரன், நம்ம பாவம் செய்யாம கர்த்தருக்கு முன்பாய் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னா நம்ம கர்த்தருக்காக பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். இடைவெளி தான் பிசாசினுடைய மிகப்பெரிய ஆயுதம். நம்ம இப்போ ஆலயத்துக்கு வரோம் அப்படின்னா ஒரு 2 வாரம் இடைவெளி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வாரம் நம்ம மைண்ட் செட் அப்படியே பழகிரும். அடுத்த ஆலயத்துக்கு போகிற மைண்ட் செட் இல்லாமல் இருக்கும். ஸ்தோத்திரம். ஒரு டெய்லி நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 2 நாள் கேப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து ஸ்தோத்திரம் அது அப்படியே நம்ம வாழ்க்கையில் பயன்பாடாகவே மாறி வரும். ஜெபமே நம்ம வாழ்க்கையில் ரொம்ப தூரமாக போயிடும். வேதத்தை வாசிக்கிற விஷயமா அந்த ஆவிக்குரிய சகல விஷயங்களும் அதுதான். ஸ்தோத்திரம். எனவே இடைவெளி என்பது ஸ்தோத்திரம் பிசாசினுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதம். பிசாசுக்கு நம்ம இடைவெளி விடவே கூடாது. அதான் ஸ்தோத்திரம் 1 பேதுருல வசனம் சொல்லும், அதாவது எவனை விழுங்கலாமோ வென்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்படின்னா இடைவெளி இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக வகை தேடி நினைச்சுக்கிறான். நம்ம பிரசனத்தினுடைய கோட்டைக்குள்ள நம்ம இருக்கிறோம். நம்மை சுற்றி தேவ பிரசன்ன பாதுகாப்பா இருக்குது. இப்போ அந்த பிரசனத்துல ஏதாவது இடைவெளி இருக்குமான்னு சொல்லிட்டா பிரசனத்திற்கு வெளியில வகை தேடி நினைச்சுக்கிறான், சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். அப்போ இடைவெளி இருக்கும் பொழுது உள்ள வந்துடுவான். உள்ள இருக்கிறதான எல்லா பிரசனத்தையும் என்ன செஞ்சிருவான்? சோத்திரம். செத்த ஈக்கள் பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். கொஞ்சம் புளித்தமா இருக்கிற எல்லா மாவையும் உப்ப பண்ணும், கெட்டு போக பண்ணணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ கொஞ்சம் உள்ள வந்துட்டு பிரசனம் இருந்தாலுமே சோத்திரம் இருக்கிற எல்லா பிரசனத்தையும் கெடுப்பதற்கு பிசாசு தந்திரமாய் அவன் செயல்படுவான். எனவே சோத்திரம் நம்ம எந்த நேரத்திலையும் நம்ம இடைவெளி பிசாசுக்கு கொடுத்து விடவே கூடாது. நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த தீர்மானத்தில் நிலைச்சிருக்கணும், அந்த தீர்மானத்தை கடைபிடிக்கணும், அந்த தீர்மானத்தை நம்ம வாழ்க்கையில் இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து கொண்டே இருக்க செய்வதற்கு உதவி செய்யணும். கொஞ்சம் நம்ம கேப் விட்டோம் அப்படின்னா அந்த கேப்பை பிசாசு பயன்படுத்தி என்ன செஞ்சிருவா? சோத்து நம்ம கர்த்தரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்க வச்சு முழுவதுமாக கர்த்தரை விட்டு நம்ம தூரப்படுத்திடுவா. எனவே இந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமான காரியம். 4வது நிலைத்திருத்து. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து மித்த 5 காரியங்களை நான் வார்த்தையா மாத்திரம் நான் சொல்லிடுறேன். ஸ்தோத்திரம். வாசிங்க யோவான் 19ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27வது வசனம். யோவான் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனம் மற்றும் 27வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். இந்த இடத்துல மரியாள் அப்படிங்கிறதான தன்னுடைய தாய்க்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையினுடைய பாடுகளின் உச்சத்தில் இருக்கும் பொழுது தனிமேல ஒரு துணை என்ன செய்கிறாரு? ஏற்படுத்துகிறார். இப்போ மரியாளுடைய இருதயத்தை என்ன செஞ்சார்? இயேசு கிறிஸ்து புரிந்தார். இப்போ 5வது காரியம் என்ன அப்படின்னா, நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். பிறருடைய மனதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். புரிந்து கொண்டு நாம் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவினுடையவர்கள் புரிந்து கொள்ளுதலாக இருக்க வேண்டும். இப்போ ஏன் மரியாளுக்கு இந்த இடத்துல அன்பின் சீசனாக இருந்ததான யோவான ஒரு மகனாக இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திக்கிறார் அப்படின்னா சோத்திரம் ஒரு 3 காரியங்களை நம்ம பார்க்கலாம். அதாவது யோசேப்பு இப்போ இந்த நாட்களில் உயிரோட இருந்தாரா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். யோசேப்பு மரித்து போயிருக்க வேண்டும் என்கிறதான சோத்திரம் ஒரு காரியத்திற்கு 3 ஆதாரத்தை நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அல்லது ஒரு நல்லது கெட்டதுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல சோத்திரம் கணவனும் இருப்பாங்க, மனைவியும் இருப்பாங்க. அல்லது மனைவி இல்லாத சூழ்நிலையில் கூட கணவராது என்ன செய்வாங்க? அந்த இடத்துல அதிகமாக இருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்க போகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்க போகிறதான அந்த விஷயத்தை சோத்திரம் பார்ப்பதற்காக இந்த இடத்துல அவருடைய தகப்பனாக இருக்கிற யோசேப்பு என்ன செய்யலை? இந்த இடத்துல இல்லை. யார் தான் இருக்கிறாங்க? மரியாள் தான் இருக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் ரீசன். இன்னொரு வேத வசனத்தை வாசிங்க, நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து வாசிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது, இயேசு கிறிஸ்துவுக்கு இப்போ வயசு எத்தனை? இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லுது. 12 வயதான போது வாசிங்க. அவர்கள் அந்த பண்டிகை முறையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாது. இப்போ யோசேப்பு அப்படிங்கிறதான
வார்த்தை இந்த இடத்துல தான் கடைசியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து 12 வயசாக இருக்கும்போது. அதுக்கப்புறமா யோசேப் என்கிறதான வார்த்தை எதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா, அதே லூக்கா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவர் ஆனார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். இப்போ ஸ்தோத்திரம் 42வது வசனம் 43வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு 12 வயசு இருக்கும் பொழுது யோசேப்பு உயிரோடு இருக்கிறதான ஒரு அர்த்தத்தின் வார்த்தை இருக்கிறது. ஸ்தோத்திரம். தொடர்ந்து 30வது வயதுல தான் இந்த இடத்துல யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இடைப்பட்ட 18 வருஷங்கள் யோசேப்பை குறித்து சொல்லப்படவே இல்லை. இதுல இருந்து நம்ம என்ன காரியத்தை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, யோசேப்பு நாளடைவில் மரித்து போயிருக்க வேண்டும். இதற்கு இன்னொரு ஆதாரம் என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், இதே லூக்கா 3ஆம் அதிகாரத்தினுடைய 38வது வசனத்தை வாசிப்போம். ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டான. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு 30வது வயசு. இயேசு கிறிஸ்துவுக்கு 30 வயசு இருக்கும் பொழுது ஆதாம் உயிரோடு இருந்தாரா? இயேசு கிறிஸ்துவுக்கு 30 வயசு இருக்கும்போது ஆதாம் உயிரோடு இருந்தாரா? ஆதாம் உயிரோடே இல்லை. 32வது வசனத்தை வாசிங்க. தாவீது ஈசாயின் குமாரன். இப்போ வந்து தாவீது உயிரோடு இருந்தாரா? இல்லை. 34வது வசனத்தை வாசிக்கும் பொழுது யாக்கோபு ஈசாக்கின் குமாரன், ஈசாக்கு உயிரோடு இருந்தாரா? இல்லை. இப்போ வந்து இந்த இடத்துல மரித்தவர்களுடைய லிஸ்ட் வருது. மரித்தவர்களுடைய பெயர் இந்த இடத்துல மரித்தவர்களுடைய பரிசுத்தவான்களுடைய பெயர் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இதுல வந்து முதலாவது வர்ற நபர் யார் அப்படின்னா 23வது வசனத்தின் பிற்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு அப்படிங்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னா மரித்தவர்களுடைய லிஸ்ட்ல இந்த இடத்துல யார் இருக்கிறா? யோசேப்பு என்ன செய்கிறாரு? இருக்கிறாரு. அப்போ இதுல இருந்து நம்ம ஓரளவு ஸ்தோத்திரம் இன்னும் ஆழமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸ்தோத்திரம் 12 வயதானதுக்கு அப்புறமா யோசேப்பை குறித்து சொல்லல. அப்போ ஸ்தோத்திரம் நீண்ட வருடங்களாக மரியாள் தனிமையாவே என்ன செஞ்சாருங்க? இருந்தாங்க. மரியாளுக்கு துணையா இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? இருந்தாரு. ஸ்தோத்திரம். இப்போ இயேசு கிறிஸ்து 33.5 வயதுல ஸ்தோத்திரம் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா சிலுவையில மரிக்க போறாரு. மரிக்கக்கூடியதான இந்த சூழ்நிலையில ஸ்தோத்திரம் மரியாளுடைய தனிமையை இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? புரிந்து கொள்றாரு. புரிந்து கொண்டு இந்த இடத்துல மரியாள் என்ன செஞ்சாங்க? விண்ணப்பம் வைக்கல, ஜெபம் எதுவுமே ஏறெடுக்கல, எனக்கு வந்து ஏதாவது துணை வேணும்னு கேட்கல. ஆனா இருதயத்தை புரிஞ்சு கொண்டாரு, அவருடைய மனதை புரிஞ்சு கொண்டாரு. தனிமையா இருக்கிறதான மரியாளுடைய மனதை இருதயத்தை புரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் அந்த இடத்துல தனிமையை போக்கும்படியாக அந்த இடத்துல யோவான் என்ன செய்கிறாரு? நியமிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் உடையவர்கள் நம்ம புரிந்து கொள்கிறவர்களா இருக்கணும். மற்றவங்களுடைய மனசை, மற்றவங்களுடைய இருதயத்தை நாம் புரிந்து கொண்டு செயல்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த 5 காரியங்களை பார்த்தோம். இன்னும் ஒரு 6வது காரியம் வந்து ஸ்தோத்திரம் என்ன அப்படின்னா, நான் வார்த்தையாவே சொல்லிடுறேன், தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். நீங்க நோட் பண்ணிக்கோங்க. தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தொடர்ந்து ஸ்தோத்திரம் 7வது ஸ்தோத்திரம் அமைதி, சைலண்ட். இப்போ இயேசு கிறிஸ்து பாருங்க, சிலுவையின் பாடுகளின் உச்சத்துல அவர் பேசினதான வார்த்தை மொத்தம் எத்தனை? வெறும் 7 வார்த்தை தான். நமக்கு பாடுகள் பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது நம்ம ஸ்தோத்திரம் அவ்வளவு அதிகமான வார்த்தைகளை சொல்லி நம்மகிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட தெரியாதவங்ககிட்ட எல்லார்ட்டையும் என்ன செய்வோம்? ஸ்தோத்திரம் நம்மளுடைய பாரங்களை வேதனைகளை நிறைய வார்த்தைகளை சொல்லி என்ன செஞ்சிருவோம்? புலம்பிடுவோம். ஆனா பாடுகளின் உச்சத்தில் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து 7 வார்த்தை தான் பேசினார். அப்படின்னா அவர் சைலண்ட். அப்போ கிறிஸ்துவினுடையவர்கள் நம்ம சில விஷயங்களில் சைலண்டா இருக்கணும். 3வது ஸ்தோத்திரம், அதாவது 8வது காரியம் ஸ்தோத்திரம் முடிவில் நாம் தெளிவா இருக்கணும். ஸ்தோத்திரம் முடிவில் தெளிவா இருக்கணும். ஸ்தோத்திரம் 1 பேதுருல 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நோட் பண்ணிக்கோங்க. அதுல எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்பது அந்த இடத்துல வேதவசனம் சொல்லும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். ஸ்தோத்திரம். அப்போ முடிவின் நேரத்தில் அந்த இடத்துல சொல்லப்படுகிறதான ஆலோசனை என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் முடிவு சமீபமா இருக்குது, அதனால நீங்க எப்படி இருங்க? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. அப்போ முடிவு எடுக்கிறதான சூழ்நிலைகளில முடிவின் நேரத்தில் நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தொடர்ந்து 9வது ஸ்தோத்திரம் குறை சொல்லாமல் நாம் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம் குற்றம் சொல்லாம குறை சொல்லாமல் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம் யோசேப்பை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் தன்னை அடையாளப்படுத்தும்படியா, அதாவது சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது தன்னை அடையாளப்படுத்தும்படி அவர் சொல்றாரு, நான் எபிரேயன், அதாவது நான் ஒரு எபிரேயன், நான் களவாய் கொண்டு வரப்பட்டேன் தான் சொல்றாரு. அந்த இடத்துல சிறைச்சாலைக்கு ஸ்தோத்திரம் யோசேப்பு வந்ததற்கு காரணமா இருந்தவங்க யாரு?
அவருடைய சகோதரர்கள் தான். ஆனா சகோதரர்களை பத்தி எந்த வார்த்தையும் சொல்லல. சோத்திரம், தன்னை அடையாளப்படுத்தும்படியா சொல்றாரு. சோத்திரம், ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 15வது வசனம், ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல சொல்றாரு. சோத்திரம், நான் எபிரேயன், நான் களவாய் கொண்டு வரப்பட்டேன்னு தான் சொல்றாரு, தன்னை அடையாளப்படுத்தும்படியா. ஆனா வேற தன்னுடைய சகோதரர்களை குறை சொல்லல. தன்னுடைய சகோதரர்கள்னால தான் நான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு சகோதரர் அந்த இடத்துல குற்றப்படுதல். அப்போ காரணம் சகோதரர்களா இருந்தாலும் அந்த இடத்துல சகோதரர்களை குறை சொல்லல. சோத்திரம், அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலுமே குறை சொல்லாதவர்களாய், குற்றம் சொல்லாதவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கடைசியாக எல்லாவற்றிலும் மேலாக சோத்திரம், புதிய ஏற்பாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்டதான பிரமாணம் என்ன அப்படின்னா அன்பு தான். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவே. ரெண்டே கட்டளை தான். தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்தணும், பிறனிடத்தில் உன்னிடத்தில் அன்பு செலுத்துவது போல அன்பு செலுத்தணும். ரெண்டு கற்பனைகளை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ சோதரர், நம்ம அன்பு செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதற்கு ஆதாரமாக உபாகமம் 23ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நோட் பண்ணிக்கோங்க. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 7வது வசனம், அதுல ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும், எகிப்தியனை அருவருக்காயாக. அப்படின்னா எகிப்து என்பது உலகம். அந்த இடத்துல எகிப்தை அருவருக்காயாகன்னு வசனம் சொல்லாது, எகிப்தியனை அருவருக்காயாக. அப்படின்னா எகிப்தியனிடம் அன்பு செலுத்தணும். அதாவது வேத வசனம் வாசிக்கிறோம், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆனா உலகத்தாருடைய சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு வசனம் சொல்லல. உலக சிநேகம் தான் தேவனுக்கு விரோதமான பகை. அப்போ உலகத்தார் மேலே நம்ம அன்பு செலுத்தணும். ஐக்கியம் என்பது வேறு, அன்பு என்பது வேறு. அவர்களோடு நம்ம ஐக்கியமா இருப்பது தான் தவறு. மாறாக அவர்களிடம் நம்ம அன்பு செலுத்துகிறவர்களா என்ன செய்யணும், காணப்படணும். அதற்கு ஆதாரமாகத்தான் வேதவசனம் சொல்லுகிறது, எகிப்தியனை அருவருக்காயாக, எகிப்தியர்களை அருவருக்க வேண்டாம். எகிப்தனி வேறு, ஆனா எகிப்து என்கிறதான உலகத்தை நம்ம சோத்தனம் சிநேகம் வைக்கக்கூடாது. ஆனா எகிப்தில் வாழ்கிறதான எகிப்திய ஜனங்களை, உலகத்தில் வாழ்கிறதான உலக ஜனங்களை நம்ம வெறுக்கக்கூடாது. அவர்களிடம் நாம் அன்பு செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சோதம், கிறிஸ்துவினுடையவர்கள் என்கிறதான தலைப்பிலிருந்து இந்த 10 காரியங்களை நம்ம பார்த்தோம். நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த 10 காரியங்களை நம்ம அபியாசப்படுத்தி கடைபிடிப்போம். நிச்சயமாகவே ஸ்தோத்திரம், நம்ம வேத வசனத்தின்படி நம்ம நடக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக இந்த ஸ்தலத்தில் நான் உருவாக்கப்படுவதற்கு ஸ்தோத்திரம் காரணமாக இருந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் தொடர்ந்து நான் கற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்த அந்த சபை போதகருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்தோத்திரம். விசுவாச குடும்பங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம இன்னும் வாழ்வோம், வளருவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை முழுவதுமாய் ஒப்புக் கொடுப்போம். அருமையான தேவ செய்தியை நாம் தேவ சமூகத்திலே கேட்டிருக்கிறோம். கிறிஸ்துவினுடையவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 10 காரியத்தை, அவள் கழுவப்பட்டவளாக இருக்கணும், ஜெபம் செய்கிறவளாக இருக்கணும், வேதத்தை வாசிக்கிறவளாக இருக்கணும், நிலைத்திருக்கிறவளாக இருக்கணும், புரிந்து கொள்ளுறவளாக இருக்கணும், தேவனை மகிமைப்படுத்துறவளாக இருக்கணும், அமைதி உள்ளவளாக இருக்கணும், ஒரு செயலை செய்யும் போது முடிவிலே தெளிவுள்ளவளாக இருக்கணும், குறை சொல்லாமல் காணப்பட வேண்டும், எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்துறவளாக இருக்கணும். கிறிஸ்துவனுடையவர்களுடைய சுபாவங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இந்த சுபாவங்கள் என் வாழ்க்கையில வெளிப்படட்டும் ஐயா. இவைகளை நான் வெளிப்படுத்தணும் ஆண்டவரே. நான் இவைகளில் நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவரே. சில நன்மைகள் உண்டாகும் போது சில ஆசீர்வாதங்களோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்திவிட்டு, சில போராட்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரை விட்டு பின்வாங்கி நான் போய்விடக்கூடாது. நான் கர்த்தருக்கு முன்பாய் உறுதியாக இருக்க எனக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிப்போம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து நம்முடைய மகனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், அவருடைய ஊழியத்தை, எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் நாம ஜெபிப்போம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. மகா கிருபையும் இரக்கமும் வல்லமையும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேளையிலும் உடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆராதனையிலே எங்கள் ஆண்டவர் நீங்க மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, விசேஷமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையின் பகுதியிலே கிறிஸ்துவனுடையவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 10 காரியங்களை இந்த நாளிலே சுருக்கமாய் கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தபடினால் உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். கேட்ட வசனங்களின்படி ஒவ்வொருவரும்
இந்த வார்த்தையிலே நிலைத்திருந்து கர்த்தரை மகிமைப்படுத்த பரலோகம் உதவி செய்யட்டும். மட்டுமல்லாமல் விசேஷமாக கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்து தம்முடைய மகனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம். தொடர்ந்து சபையிலிருந்து ஒரு புது ஊழியமாய் தம்முடைய மகன் ஆண்டவரே கிணத்துக்கடவு சொக்கனூர் பகுதியில் இந்த ஊழியத்தின் பாதையில் செல்லும் போது கர்த்தர் தம்முடைய மகனை கொண்டு பலத்த செய்கைகளை செய்வீராக. ஆண்டவரே உம்முடைய நாமம் தம்முடைய மகன் மூலமாய் மகிமைப்படட்டும். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர் தம்முடைய மகனுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை காண பண்ணும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த பிரயோஜனமாய் தொடர்ந்து காணப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. சபை ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. நிறைவான நன்மையோடு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. மீதமுள்ளதான பகுதிகள், மீதமுள்ள ஆராதனைகள் எல்லாவற்றும் கிருபை கூட இருக்கட்டும். இயேசு ரட்சகரின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய நம்மனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ். நம்ம எல்லாரும் அப்படியே உட்காருவோம். பிரைஸ். ஒரு பாடலை